வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றின தகவலை ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தை பற்றி நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் சில தகவலை ஷேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்தபடியாக ஸ்கூல் புக் டேட்டாஸ் எல்லாத்தையுமே தொகுத்து பார்ட் 2 வீடியோவில் நான் அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்தபடியாக டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதில் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து நாகரிகத்தின் காலகமானது 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, சர் ஜான் மார்ஷலுடைய கால வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிமு 3250க்கும் கிமு 2750க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. அடுத்தபடியாக மக்கே அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2550க்கு 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. அடுத்தபடியாக மார்டிமர் வீலர் இவருடைய கால வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிமு 2500க்கும் 1500க்கும் கிமு 1500க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்றாரு. ரேடியோ கார்பன் அந்த கால கணக்கீடு அடிப்படையிலான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிமு 2500க்கும் கிமு 1550க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு இதோடைய கால வரையறை முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த சிந்து நாகரிகத்துடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12,99,600 சதுர கிலோமீட்டர். பரப்பளவு 12,99,600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அடுத்தபடியாக நம்ம இந்த சிந்து நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும். இதில் நம்ம இப்போ மொஹஞ்சதாரோவை பற்றி பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ அப்படின்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இப்போ மொஹஞ்சதாரோ தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்ற நகரம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்து நதியின் மூலப்பகுதிக்கும் மேற்கு நாரா கால்வாய்க்கும் இடைப்பட்ட சமவெளி பரப்பில் மேடான பகுதியில் தான் இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்ற பிளேஸ் ஆனது அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வளமான பகுதி நாகலிஸ்தானம், அதாவது சிந்து மாகாண பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மொஹஞ்சதாரோ சிந்து நதியோட வெள்ளப்பெருக்கினால் 7 முறை அழிவிற்கு உள்ளான ஒரு நகரம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெருங்குளியல் குளம். இதோடைய நீள அகலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 180 அடி நீளமும், அந்த பில்டிங்கோடைய இந்த பெருங்குளியல் குளம் அப்படின்றது ஓப்பன் பிளேஸில் கிடையாது, ஒரு பில்டிங்க்கு உள்ளே தான் இருக்குது. அதோடைய பில்டிங் சுற்றுச்சுவருடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 180 அடி, அகலம் 108 அடி. அடுத்தபடியாக இந்த பெருங்குளியல் குளத்துடைய நீள அகல ஆழம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மீட்டர் 7 மீட்டர் 12 மீட்டர் நீளம், 7 மீட்டர் அகலம், 2.4 மீட்டர் ஆழத்தை கொண்டது. இந்த பெருங்குளியல் குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, இதோடைய அகலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 அடி அகலம் கொண்ட சுவர்னால் இந்த பெருங்குளியல் குளமானது சூழப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளேயவும் ஒரு அறைக்குள்ளே இருந்து அறைக்குள்ளே இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து நீரானது குளத்திற்குள் பாய்ச்சப்பட்டிருக்கு, இறைத்து பாய்ச்சப்பட்டிருக்கு. கழிவு நீரானது வெளியேறுவதற்கு 6 அடி உயரம் கொண்ட ஒரு கால்வாய், மேற்கூரையுடன் கூடிய கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக கழிவு நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகரின் மையத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ், அதாவது சந்தை. இது பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சுவரால் சூழப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொஹஞ்சதாரோவை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, அதோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மீட்டர் ஹைட் கொண்டதாக இருக்குது. அங்கங்கே காவல் கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்ததாக இருக்குது. அடுத்தபடியாக இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நடனமாடும் பெண் சிலை. இதோடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர், அதாவது 4.3 அங்குலம் உயரம். அடுத்தபடியாக முக்கியமான இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதகுரு, அதாவது பூசாரி சிலை. இதோடைய ஹைட்டு 17.5 சென்டிமீட்டர் அல்லது 6.9 அங்குலம் உயரம் கொண்டது இந்த சிலை. இது சவகர கல்லாலானது.
அந்த நடனமாடும் பெண் சிலையானது வெண்கலத்தாலானது. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதி மகாதேவாவுடைய அந்த முத்திரை அதுவுமே மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன். இவங்களுடைய எழுத்து முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளமிருந்த இடம். ஸோ இன்னொரு முறையில் பார்த்திங்கன்னா, வளமிருந்த இடம், இடமிருந்து வளமாக எழுதியிருப்பாங்க. இந்த எழுத்து முறையானது அசோகன் பிராமிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் லாங்டன் அப்படின்றவர் வந்து இந்த கூற்றை வந்து குறிப்பிடுறாரு. 0 fact 39. 0 fact 41.